கடவுள் தன்மை அடைவான். மலர்ந்த மலர்களை பார்த்து ரசிக்கின்ற மனமே, மறுநாள் அந்த மலர்கள் எப்படி இருக்குன்னா கீழே பூமியில உதிர்ந்து கிடக்கும். ஓஹோ, நிலைமை இப்படி இருக்கு. துள்ளுகாலி போல் வருகின்ற இளைஞர்களும் பக்கத்தில் கை கால் வீங்கி பாதை வீங்கி இருக்கும். பாதை வீங்கினாலே ஊருக்கு போகிறான்னு அர்த்தம். ஊருக்கு போகிறதுக்கு திட்டம் போட்டுக்கான அர்த்தம். பாதை வீங்கி இருக்கும், தள்ளாடிட்டு வருவான். இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அறிவு இருந்தால் அங்கே ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதை சுட்டி காட்டுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். நூலுடைய நோக்கமே பலகீனம் வரப்போகுது, வந்துக்கிட்டே இருக்கு. அவன் சொல்லலாம், நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேய்ச்சிட்டு செய்யப்பட்டான் வள்ளுவன், வெற்றி கண்டவன் வள்ளுவன். என்ன வெற்றி கண்டனா? வரப்போகுது, நான் வடங்கி நான் பேச முடியும். சில பேர் சாகும்போது எப்படி இருப்பான், அப்படியே கண்ணை பிடிச்சிக்கிட்டே இருப்பான். நம்ம பேச கால் உழுவான், கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பேச நினைப்பேன், பேச முடியாது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுனா கண்ணு திற கட்டிடும், கண்ணு பார்க்கவும் முடியாது. இந்த யோகிதை எப்படி இருக்குன்னா, வயசாக காதும் கேட்காது, வயசாக பல்லும் போயிடும், வயசாக திடமும் போயிடும், வயசாக தளர்ச்சி வந்துடும், பார்வையும் போயிடும், பற்களும் போயிடும். ஏயாலாம் பற்கள் போச்சுன்னா நல்லா சுவைச்சு சாப்பிட்டுல கறியை இப்போ பல்லு உனக்கு உதவி செய்யுமா? பல்லு அது கடமையை விட்டுடும். அப்போ நல்லா பார்த்து ரசிச்சு இல்லை, கண்களும் போயிடும். கேட்டு ரசிச்சு இல்லையா, செவிடு போட்டு போகும், காதும் போயிடும், கேட்கறதுக்கு பார்வையும் இருக்காது, பல்லும் போயிடும், உடம்பு தளர்ந்து போகும். இதுக்கு முன்னே உன்னை காப்பாற்றிக்கொள் என்பதை வழி உறுத்துவது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு எதுக்கு அனாதானம் செய்யணும்னா இதுக்கு தான் சொன்னோம். தளர்ச்சி வரப்போகுதியா, நாச்சிற்று விக்குள் மேல் வாராமன். தளர்ச்சி வருவதற்கு முன்னே படம் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன படம் வந்துட்டு இருக்கு? நிறைய மூப்பு வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய மூப்பு வந்துக்கிட்டே இருக்கு, பெரும் படை கொண்டு வந்துட்டு இருக்கு. நீ முயற்சி, விடாமுயற்சி, தயசிந்தை, பக்தி என்று தாக்குறான். விடாமுயற்சி, பக்தி, புண்ணியம் என்று எதிர்ப்படை கொண்டு அது தாக்கு. நிறைய மூப்பு வந்துக்கிட்டே இருக்கும். விடாமுயற்சி, பக்தி, புண்ணியம் இதை கொண்டு அதை தாக்குனா. இப்போ விடாமுயற்சியும் பக்தியும் புண்ணியம் கொண்டு தான் அதை தாக்க முடியும். இப்போ வந்துகிட்டு இருக்கு நிறைய மூப்பு என்று சொல்வது பெரும்படை வந்துகிட்டே இருக்கு. இவன் பக்தி, விடாமுயற்சி, புண்ணியம் எதிர்படத்தை கொண்டு தாக்குறாங்க. இந்த எதிர்படை கையில் நம்மகிட்ட இருக்குது. அந்த படை இருக்குது என்பதை அறிமுகப்படுத்துவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஆகவே மனிதனை மனிதனாக்குவது மட்டுமல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது கருணை. கருணையுடன் வாழ்வேன், இன்று முதல் நான் கருணையுடன் வாழ்வேன் என்று ஒரு கொள்கையை எப்படி கடைப்பிடிப்பது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஜீவகாருண்ய கொள்கை கடைப்பிடி ஒரு லட்சியம். நான் தயவுள்ளவனாக வாழ வேண்டும் என்ற உறுதியை தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே நூலுடைய நோக்கம் மனித வர்க்கத்தை கடவுள் தன்மையாக்கும்.